தமிழக அரசு பெட்ரோல் டீசல் மீதான மாநில வரியை குறைக்க வேண்டும் என கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். கோவை மணியக்காரன் பாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் கொங்கு குடும்ப விழா நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் பொதுச் செயலர் ஈஸ்வரன் மற்றும் சிரவை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் சிறப்புரையாற்றிய அக்கட்சியை கொண்ட பொதுச் செயலர் ஈஸ்வரன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்துள்ள நிலையில் நாளுக்கு நாள் பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்து வருவது எந்த வகையில் நியாயம் என தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மாநில அரசு கவனிக்கிறதா என கேள்வி எழுப்பிய அவர், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழக அரசு மக்கள் மீது அக்கறை இருந்தால் பெட்ரோல் டீசல் மீதான மாநில அரசு வரியை குறைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தேவர் சமூகம் குறித்து சட்டத்துறை அமைச்சர் பேசியது குறித்த கேள்விக்கு, எந்த சமூகத்தையும் கொச்சைப்படுத்தி பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்த அவர், அத்தகைய பேச்சு கண்டிக்கத்தக்கது என்றார். சட்டமன்ற தேர்தலில் எத்தனை இடங்களில் போட்டியிடுவீர்கள் என கேள்விக்கு, 50 தொகுதிகளில் முடிவுகளை மாற்றும் சக்தி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு உள்ளது என்றும் தெரிவித்தார். டீசல் பெட்ரோல் விலை அளவில்லாமல் ஏறிக்கொண்டிருக்கிறது. இது எங்கு போய் நிற்கும் என்று தெரியாமல் எல்லோரும் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். உலக சந்தையிலே கச்சா எண்ணெய் விலை குறைந்திருக்கும் பொழுது டீசல் பெட்ரோல் விலையை இந்த அளவுக்கு உயர்த்துவது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்வி இன்றைக்கு எல்லோருக்கும் இருக்கிறது. எப்போது பெட்ரோல் 100 ரூபாய்க்கு வரும் என்ற பயம் எல்லோருக்கும் இருக்கிறது. எப்போது 90 ரூபாய் வரும் என்று பயந்தார்கள், இப்போ 90ஐ தாண்டி விட்டது. எப்போது 100 ரூபாய் வரும் என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள். மாநில அரசு இதை கவனிக்கிறதா இல்லையா? பெட்ரோல் டீசல் விலை அளவில்லாமல் ஏறிக்கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக எல்லா அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் ஏறிக்கொண்டிருக்கிறது. மாநில அரசு இதை கவனிக்கிறதா இல்லையா? மக்கள் மீது மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தால் மாநில அரசு உடனடியாக பெட்ரோல் டீசல் மீது போட்டிருக்கின்ற மாநில அரசுடைய வரியை குறைக்க வேண்டும். மத்திய அரசின் மீதே பழி போட வேண்டாம். தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசு போடுகின்ற வரியை குறைக்க வேண்டும். இது முதலமைச்சர் கையில் இருக்கிறது. டீசல் பெட்ரோல் விலையை குறைத்தீர்கள் என்று சொன்னால் பொருட்களுடைய விலை குறையும். ஏழை எளிய மக்கள் வாங்குகிற அத்தனை பொருட்களுடைய விலையும் குறையும். நீங்க வரியை அதிகப்படுத்திட்டு வருமானத்தை அதிகப்படுத்தி, நான் பொங்கலுக்கு பணம் தர்றேன், நான் இலவசமா தர்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்கு? பெட்ரோல் டீசல் மீது மாநில அரசுடைய வரியை குறையுங்கள். அதன் மூலமாக தமிழகத்திலே ஏழை எளிய மக்கள் பயன்பெறுவார்கள். இன்றைக்கு 26.5% இடஒதுக்கீடு தான் இருக்கிறது. ஆனால் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலே எல்லா ஜாதிகளும் சேர்ந்து 55% மக்கள் இருக்கின்றோம். ஆனால் 26% தான் இடஒதுக்கீடு. இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க ஜாதி எவ்வளவு இருக்கோ அவ்வளவு இடஒதுக்கீடு வேணுங்கிறாங்க. அப்படி பார்த்தா பிற்படுத்தப்பட்ட பிரிவில் இருக்கிற ஜாதிகளுக்கு 55% இடஒதுக்கீடு வேணும். ஆனால் குறைஞ்சபட்சம் 40வது ஆக்குங்கன்னு கேட்குறோம். தேர்தல் அறிக்கையிலே கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அத்தனை நீர்ப்பாசன திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கான கோரிக்கைகள் முக்கியமாக இருக்கும். இங்கு இருக்கின்ற தொழிற்சாலைகள் இருக்கின்ற எல்லா தொழில்களையுமே பாதுகாப்பதற்கான அம்சங்கள் அதில் இருக்கும். வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துவதற்கான அந்த வேலைகளும் இருக்கும். கொங்கு மண்டலத்தினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு எல்லா விதமான கோரிக்கைகளும்
வாக்குறுதிகளும் அறிக்கையிலே இருக்கும். கூட்டணி பேச்சுவார்த்தை எப்போ சார் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? பக்கத்தில் எலெக்ஷன் பக்கத்தில் நெருங்கிட்டு இருக்குது, எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க சார்? எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல ரஜினிகாந்த் என்னாகுன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ திருமதி சசிகலா அவருடைய வருகை அதிமுகவை என்ன பண்ணோம் அப்படிங்கிறதுனால எல்லா பிரதான கட்சிகளுமே கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம்னு பொறுத்துட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப பொறுக்க முடியாது. இன்னும் ஒரு 10 நாள் 15 நாளைக்குள்ளே முடிச்சு தான் ஆகணும். ஆனால் தேர்தல் அறிவிப்பு வந்துடும். ஆனால் அதுக்கு மேலே தள்ளி போட முடியாது. அதனால் மத்திய பட்ஜெட்டை பொறுத்தளவுக்கு இது மாதிரி நாங்கள் தொழிலை அபிவிருத்தி பண்ணுறோம், புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர்றோம், பெரிய பெரிய அரசனுடைய கம்பெனிகள்லாம் விற்கிறோம், இதாக இருக்க ஒழிய சிறு குறு தொழில்களை காப்பாற்றுறதுக்கான எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. இளைஞர்களுக்கு படித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான எந்த அறிவிப்பும் இல்லை. விவசாய கடன் தள்ளுபடியை யார் செய்தாலும் வரவேற்கக்கூடியவன் நான். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தளவுக்கு விவசாயத்திற்கான எந்த ஒரு நல்ல விஷயங்கள் வந்தாலும் அதை வரவேற்கக்கூடியவர்கள். ஆனால் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். ஏன்னா அதிமுக கொண்டு வந்த விவசாய கடன் தள்ளுபடி 2016 எல்லோருக்கும் கிடைக்கவில்லை. அவர்கள் விரும்புகிற குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே அன்றைக்கு கொடுத்தார்கள். இன்றைக்கு கூட புதுப்பிப்பதற்காக ஒரு சிலர் பணம் கட்டி இருக்கிறார்கள். புதுப்பிப்பதற்காக அவங்களுக்கெல்லாம் லிஸ்ட்ல பேரே வரல. அப்ப எல்லாத்துடைய கடனும் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். தேவேந்திர குல வெள்ளாளர் சொல்லி மோடி சொல்லிட்டு போயிட்டாரு. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியோட நிலைப்பாடு என்ன சார்? மாநில அரசும் மத்திய அரசும் வருகின்ற தேர்தலை குறிவைத்து அது என்னமோ இவங்களை ஆட்சி கட்டலில் கொண்டு போய் உட்கார வச்சிடுற மாதிரி வேக வேகமாக இதை செய்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கான எதிர்ப்புகளும் மிக பலமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பலமுறை மாநில அரசிடத்திலே நான் சொன்னேன், இது மத்திய அரசு செய்திருந்தாலும் மாநில அரசுக்கு அதில் பெரும்பங்கு இருக்கிறது. எல்லோரையும் அழைத்து வைத்து பேச வேண்டும் என்று சொன்னேன். நான் கூட பேசுவதற்கு நேரம் கேட்டேன். முதலமைச்சர் அதற்கெல்லாம் தயாராக இல்லை. இவர்கள் ஏதோ ஒரு நோக்கத்தோடு அதை செய்கிறார்கள். ஆனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இவர்களுக்கு தகுந்த படிப்பினையை கொடுக்கும். இந்திய தேசத்திலே ஒரு சமுதாய கட்டமைப்பு என்பது அந்தந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களால் ஒரு பொக்கிஷம் போல பாதுகாத்து வரக்கூடியது. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட கலாச்சாரம் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது. எந்த சமுதாயமாக இருந்தாலும் அதை யார் கொச்சைப்படுத்தி இருந்தாலும் முதல் ஆளாக கண்டிப்பவன் நான். அது தவறு. திமுக கூட்டணியில் எப்படி போயிட்டு இருக்குது? உங்களோட டிமாண்ட் என்ன? டிமாண்ட் உங்ககிட்ட சொல்றதா, திமுக தலைவர்கிட்ட சொல்றதா? உங்க மூலமா சொல்லிடுறீங்களா? நன்றாக சுமூகமாக சென்று கொண்டிருக்கிறது. வெகு விரைவிலே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பதெல்லாம் முடிவாகும். எங்களை பொறுத்தவரை 50 சட்டமன்ற தொகுதிகளுடைய முடிவுகளை மாற்றக்கூடிய சக்தி படைத்தவர்கள். அது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் எங்கள் வலிமைக்கு தகுந்தவாறு கூட்டணியிலே தொகுதிகள் கிடைக்கும் என்ற அந்த முழு நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்கின்றோம். இப்போது அதை பேசக்கூடிய நேரமும் இல்லை. அதற்கான கால அவகாசம் இன்னும் இருக்கிறது. அதை பற்றி பேசக்கூடிய நேரத்திலே நான் தெரிவிக்கின்றேன். அதான் சொல்றேன், எங்கள் வலிமைக்கு தகுந்தவாறு
மத்திய பட்ஜெட் குறித்த உங்களோட கருத்து என்ன? மத்திய பட்ஜெட்டில் இன்னைக்கு 2 விஷயம் முக்கியம். கொரோனானால தொழில்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக சிறு குறு தொழில்கள். கோவையிலிருந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம எவ்வளவு சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் கோயம்புத்தூர் வந்த பொழுது ஒரு தொழிலதிபர் அவர் பேசிய பேச்சு இந்தியா முழுவதுமே வைரலாக போயிருக்கு. காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு எந்த தீர்வும் பட்ஜெட்டில் சொல்லப்படலை. அதே போல வேலை இல்லா திண்டாட்டம், படித்தவர்களுக்கு வேலையே கிடைக்கல, அதற்கு எந்த விதமான தீர்வும் கிடையாது. ஆனால் நாங்கள் அதை செய்கிறோம், இதை செய்கிறோம். நாங்கள்லாம் கொங்கு மண்டலத்தில் சிப்காட் கொண்டு வரோம். கொண்டு வந்த சிப்காட்டில் வர்ற கழிவு நீரை என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. கொங்கு மண்டலத்தில் சிப்காட் அப்புறம் கொண்டு வரலாம். அவினாசியில் தத்தனூரில் ஒரு சிப்காட் கொண்டு வருவாங்களாம். சுல்தான்பேட்டையில் வாரப்பட்டியில் ஒரு சிப்காட் கொண்டு வருவாங்களாம். பெருந்துறையில் இருக்கிற சிப்காட்டு மற்ற சிப்காட்டில் இருக்கிற கழிவு நீரை நீர்நிலைகளில் விட்டு தண்ணி எல்லாம் ஈஸ்ட்மன் கலரில் வந்துட்டு இருக்குது. அதுக்கு ஒரு தீர்வுங்க. ஆனால் நீங்கள் தேர்தல் நேரத்தில் சிப்காட் அறிவிக்கிறீங்களா? நீங்கள்